நம்ம ரஃபி பாய் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டாங்களா? ओके भाई रिकॉर्ड कर लेंगे तुम्हें। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட குரூப் இப்போ எங்கே போகிறோம்? மக்காவுக்கு போகிறோம் உம்ரா செய்கிறதுக்கு. இது ஒரு நபியோட சுன்னத். நம்ம இப்போ பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே ஜமாத்தா இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஓகேவா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வத்தீமுல் ஹஜ்ஜா ஒரு உம்ரத்தல் இல்லா. ஹஜ் और உம்ரா என்றது வெறும் அல்லாஹ்க்காக மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு எந்த அமலும் இதில் இல்லை. நீங்கள் எவ்வளோ இபாதத் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு, உங்களோட குரூப் லீடர் பார்த்தீங்கன்னா இலியாஸ் பாய் உங்களோட குரூப் லீடர் இருப்பார். உங்களோட அமீர் இங்கேருந்து போகிறது ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அவர் சொல்கிற பேச்சு தான் நீங்கள் கேட்கணும். நான் பெரியவன், எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு தேவையில்லாத பேச்சுக்கள் வந்துச்சுன்னா ஷைத்தான் உள்ளே வருவான், தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நம்ம இடம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அது எல்லாம் அவரோட இதில் பார்த்தீங்கன்னா தலைமையில் நீங்கள் எல்லாம் போயிட்டு நல்லபடியாக உம்ரா முடிச்சுட்டு ஒரு இபாதத்தும் அவர் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. கரெக்டான சுன்னத் ஜமாத் தகுந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அங்கங்கே அப்பப்போ பயான் நடக்கும். பயான் இருக்கும்போது கூட இருங்க. எல்லாம் சேர்ந்து இப்போ தல்பியா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைதராபாடு போகிறோம். ஹைதராபாத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக இமிக்ரேஷன் முடிப்போம். உங்களுக்கு சாப்பாடு இங்கே கொடுத்துடப்படும். ஹைதராபாத்தில் இறங்கிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அங்கே ஏஹ்ராம் போட்டுருங்க. ஏஹ்ராம் போட்ட உடனே ஹஸ்ரத் உங்களுக்கு நியத் சொல்லி கொடுப்பாங்க. லப்பைக் அல்லாஹும்மா உம்ரத்தன் நியத் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹலாலாக பொருள் எல்லா விஷயமும் எல்லாமே ஹராம் ஆகிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஏஹ்ராம்குள்ளே வந்துட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஆகணும். அப்புறமா அங்கே போயிட்டு யாருமே தனித்தனியாக போயிடாதீங்க. எல்லாம் யார்கிட்டயும் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்காது. ஜித்தாவில் இறங்கி கூட ஒரு ஜமாத்தாக எல்லாம் வெளில வாங்க இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் பேசுவார் அடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் முகமது இலியாஸ். நான் தான் உங்கள் குரூப் லீடரு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படி இங்கேருந்து சந்தோஷமாக போகிறோமோ அதேமாரி ரிட்டர்ன் வரும்போது இன்ஷா அல்லாஹ் இபாதத்தோட இன்னும் நேக்கி உங்களோட அமல் நல்லபடியாக செஞ்சுட்டு நீங்கள் வரணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அங்கே போய் அமல் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து அல்லா தாலா அதுக்கு கூலி நன்மை கொடுக்க போகிறான் இன்ஷா அல்லாஹ். இப்போ போகிறது நம்ம வந்து ஒரு 15 நாளுக்காக அதை போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கோடிக்கான மக்கள் இருக்காங்க சென்னையில். அல்லாஹ் வந்து உங்களே தேர்ந்தெடுத்துருக்கான் பார்த்தீங்களா? புரியுதுங்களா? அல்லாஹ் வந்து உங்களை நேசிக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. அதேமாரி வந்து நம்ம இப்போது அவன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான்? சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். என்னத்துக்கு? இபாதத் பண்ணுறதுக்கு. இன்னும் அவன் கிட்ட போய் நெருங்கிறதுக்கு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். இருக்கிறது 15 நாள். அல்லாஹ்க்காக தயவு செஞ்சு சொல்கிறேன், குடும்பத்து விஷயம் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, கீபத் பேசாதீங்க. எவ்வளோ உங்களுக்கு உங்களால் நன்மை பண்ண முடியுமோ இபாதத் செய்ய முடியுமோ அந்த 15 நாளும் வந்து இபாதத்தில்